லேடிஸ் பாருங்க, அது குள்ளமாக இருந்தாங்க வச்சுக்கோங்க, they will get heart attack very young, they will get breast cancer even very much young. மேடத்துக்காக தெரியும் அந்த முக்கியமான உணவு. அந்த ஒபிசிட்டியாக இருந்து லேடிஸ் வந்து கம்மியாக இருந்துட்டாவே they are inviting all the diseases. They cannot become mother, they will get heart attack, they will get cancer. Not fighting anyone. இந்த விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு உங்க மேலே கட்டாயம் தெரியும் அறியணும். என் கேள்வியே அதுதான், ஏன் ரொம்ப ஒபீஸ் ஆகுறாங்க? எனக்கு 2 கொஸ்டின் இருக்குது. எனி டாக்டர் கேன் ஆன்சர் ஃபார் திஸ். டாக்டர் அருண் சொன்னது மாதிரி முன்னை விட அதிகமான நல்ல உணவுகளை சாப்பிடுவதா சர்வதேச அளவிலேயே அந்த ஏஜ்ன்றதுக்கான ஏஜ் குறைஞ்சிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது அவர் சொன்னது மாதிரி சில ஸ்டிமுலிஸ் வந்து அதை என்ன இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அருணுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டோம்னா முன்னோட நம்ம ஹெல்த்தி. அப்போனா பிரசவம் என்பது ஹெல்த்திங்கிறது ஆணும் ஹெல்த்தி பெண்ணும் ஹெல்த்தி. ஏன்னா பிரசவத்துக்கு ஒரு குழந்தை பிறப்புக்கு வெறும் பெண்ணை மட்டுமே டார்கெட் பண்ற அந்த பின் பாயிண்டிங் டேபுவை முதல்ல வெளியில் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால இதில் ஆண் பெண் 2 பேருமே முன்ன விட ஹெல்த்தியா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஏன் டாக்டர் சொல்றது மாதிரி எங்க பார்த்தாலும் கருத்தரிப்பு மையங்களாக போகுது? அது ஆக்சுவலா அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட். அவர் சொன்னோன்னா நான் அது ஒரு பாயிண்டா நம்ம இங்க எடுத்துட்டு வர லெவலுக்கு அது ஜாஸ்தியா இருக்கு. ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்கு. இப்போ கல்யாணம் ஆன உடனே there are plenty of awareness now. நான் 2 சைடுமே காமிக்கலாம். ஒன்னு, முன்னாடி காலத்துல நாங்களா பிஜி படிக்கும் போது காலத்துல எல்லாம் வந்து பொண்ணு வந்து அம்மாவோட வருவாங்க இல்ல மாமியாரோட வருவாங்க, ஹஸ்பண்ட் சீன்லயே இருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு வர பேஷண்ட்ஸ் இப்போ கம்ப்ளீட்டா மாறுறாங்க. ஒரு கப்பலா என்கிட்ட வந்து இல்ல டாக்டர் இப்போ we are not planning to have pregnancy, ஏதான கான்ட்ரசெப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க. என்கிட்ட வர கவுன்சிலிங்க்கு வரவங்க ப்ரீ பிரெக்னன்சி கவுன்சிலிங்க்கு வராங்க. நான் இப்போ பிரெக்னன்சி பிளான் பண்ண போறேன் அடுத்த வருஷம், இப்போலேருந்து நான் எதான பண்ணணுமான்னு கேட்குற அவேர்னஸ் இப்போ கண்டிப்பா இருக்கு. ரெண்டாவது, இது அவேர்னஸ் ஒரு பக்கம், அவங்க they want to be fit and healthy, பிரெக்னன்ட் கர்ப்ப காலத்துக்கு முன்னாடி எடுக்கணும்ன்றது ஒரு சைடு இருக்க. இன்னொரு சைடுல வேலைக்கு போயிருந்தா வேலையை ஸ்டாப் பண்ணிடு, மாடி படிக்கட்டு ஏறி இறங்க வேண்டாம், நீ பிரெக்னன்சி பிளான் பண்றியா நீ எந்த வேலையும் பண்ணாத வீட்லயே இரு. ஸோ ஒரு 60-65 கிலோல கல்யாணம் ஆகும்போது இருந்தவங்க ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல 85 கிலோல வந்து நிக்கிறாங்க. அப்போ பீரியட்ஸ் இரெகுலர் ஆகுது, சுகர் ஆரம்பிக்குது, அப்போ தைராய்டு தெரியுது, பாலிசிஸ்டிக்கோ பிசிஓஎஸ்ன்னு ஒரு கண்டிஷனை நம்ம சொல்றோம். அத்தனையும் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. என்ன கேட்டாங்க, எனக்கு பீரியட்ஸ் வந்தாலே நான் உட்காந்து அழறேன். நான் சொன்னேன் பீரியட்ஸ் வருதுன்றது ஒரு நல்ல விஷயம், உங்க கர்ப்பப்பை வேலை செய்யறதுன்னு அர்த்தம், உட்காந்து அழாத. எவ்வளவு வாட்டி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சீவ் ஆகாதவங்க ஒரு இடத்துல ஒரு 6 மாசம் நீங்க பிரேக் எடுத்துட்டு வாங்க, என்ன பார்க்கவே வராதுங்க, ஒரு 2 மாசம் பிரேக் எடுத்துட்டு வாங்க, கரெக்டா அந்த சைக்கிள் கன்சீவ் ஆயிட்டு வருவாங்க. அப்படின்னா ஒரு ப்ரெஷர், ஒரு சமூகம் நம்ம சொசைட்டியை சுத்தி நம்மளை சுத்தி அவ்வளோ ப்ரெஷர் போடுது. கல்யாணம் ஆன புதுசுல பிரெக்னென்ட் ஆகு, மாமியார் கேட்கறாங்க பீரியட்ஸ் வந்துருதான்னு கேட்கறாங்க. ஸோ தே ஆர் ஒரு சைட்ல தே ஆர் வெரி கிளியர், தேர் ஆர் செட் ஆஃப் பீப்புள், ஒரு கப்பல் வரவங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்காங்க. இன்னொரு செட்ல தே சக்கம் டு ப்ரெஷர். அந்த 2 விஷயத்துமே there is a midway to see. அவங்களுக்கு ஐ திங்க் சுத்தி இருக்கிறவங்க சோஷியல் ப்ரெஷர் இஸ் எனி மெடிக்கல் ரீசன். தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் டு. ஏன்னா இப்போ நீங்க சொல்ற 2 காலகட்டத்தில் இருந்திருக்கு, எல்லா காலகட்டத்திலும் இருந்துச்சு. கல்யாணம் மறு மாதத்துலேருந்து நல்ல செய்தி இல்லையாங்கிற டயலாக் ஒன்று இப்போ ஆரம்பிச்சதில்லை. இன்னும் சொல்ல போனால் இட் இஸ் பெட்டர் டுடே அப்படி கேட்கக்கூடாது, ஒரு அநாகரிகம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த பிளான் பண்ணுறது அப்போவே அப்பர் மிடில் கிளாஸ் பிளான் பண்ண தான் செஞ்சாங்க. அந்த செக்மெண்ட்டும் அங்கே இருந்திருக்கு. அப்போ இது 2 சோஷியல் ரீசன். நான் கேட்குறது இஸ் எனி மெடிக்கல் ரீசன்? ஒரு பக்கம் மெடிக்கல் ரீசனுக்கு ஐ வாண்ட் டு திஸ் ஒப்பீனியன். ஸோ எல்லாரோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க சார், எல்லாருமே திருப்பி என்ன சொல்கிறாங்க, ஹார்மோன்ஸ் தான் சார் எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் மற்ற காமனான இருக்குது. ஃபார் ஆர்த்தோவாக இருக்கட்டும், கேஸ்ட்ரோவாக இருக்கட்டும், ஓபிஜிவானாக இருக்கட்டும், அந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகாத காரணனால தான் எல்லா பிரச்சனையும் வருது, இன்க்ளூடிங் ஒபிசிட்டி, இன்க்ளூடிங் யுவர் ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்.